என்ன காப்பாற்ற போய் தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் அழுகாதீங்க. ஏற்கனவே இவளுக்கு கண்ணால நடக்காம வெண்ணிலாவுக்கு முதல்ல கண்ணால நடந்துச்சுன்னு ஊருக்குள்ள எல்லாரும் இவளை பாக்குற பார்வையும் பேசுற பேச்சும் சரியில்லை. எப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்களோ. இதுக்கு மேல நாம உசுரோட இருந்து என்னவான பண்ண போறோம்? ஐயோ சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மரியாதை போயிடுச்சு. நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பண்ணிருக்கிற விஷயம் சாதாரண விஷயமா? என் பையன் உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கா. இவளை நாங்க யாரும் அப்படி கைவிட்டுற மாட்டோம். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்ன சம்பந்தம் நீங்க பாத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஆறுதலா என்ன 4 வார்த்தை சொல்வீங்களா? அதுக்கு மேல உங்களால வேற என்ன பண்ண முடியும்? யாராலையாச்சும் இப்ப நடந்த அசிங்கத்தை மாத்த முடியுமா? வான்மதி, உங்க பெரியமா ஏதோ விரக்தியில பேசுறாங்கம்மா. நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணு தானடா. இதுக்கெல்லாம் நீ மனச விட்டுற கூடாது. உனக்கு ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. நீ வா. என்னதான் விவரம் தெரிஞ்சவளா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சமயத்துல இடிஞ்சு போய் தானே சம்பந்தி இருப்பாங்க. வேண்டாம், என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாத. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி. நான் வாழவே தகுதி இல்லாதவ பெரியம்மா. வான்மதி, அப்படி சொல்லாதம்மா. வான்மதி, ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு இப்படி ஆனது காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருக்கு. பாருங்க, இப்ப எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க. ப்ளீஸ் கௌதம், என்னால முடியல. இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் எப்படி என்னால அந்த வீட்டுக்கு வர முடியும்? என்ன மன்னிச்சிடுங்க. நானு நீ சொல்றது தாண்டி சரி. இதுக்கப்புறம் நாம வீட்டுக்கு போக கூடாதுரி. இந்த அசிங்கத்தை போக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சம்பந்தி, ஐயோ சம்பந்தி,